என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன கதை சொல்றேங்க. ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இந்த கதையை வந்து ஒரு சில நிமிடங்கள்ல சொல்றேன் கேட்டு. அந்த காலத்துல இந்த டிவி டெக் எடுத்துட்டு வந்து போட்டுதான் வீட்டுல படம் பார்ப்பாங்க. ஏதாவது வீட்டுல திருவிழா, பெஸ்டிவல், இல்ல ஊர் திருவிழா, இந்த மாதிரி காலங்கள்ல தான் அந்த டிவி டெக்கை வாடகைக்கு எடுத்துட்டு வருவாங்க. எல்லா வீடுகள்லயும் அப்பெல்லாம் டிவி இருக்காது, இல்ல இந்த டெக் இருக்காது, கேசட் போட்டு பாக்குற அந்த டெக் எல்லாம் இருக்காது. இந்த திருவிழா காலங்களில் வாடகைக்கு எடுத்து வந்து போடுவார்கள். ஒரு தடவை திருவண்ணாமலையில் அந்த மாதிரி ஏதோ ஒரு திருவிழாவோ இல்ல வீட்டுல ஏதோ ஒரு ஃபங்க்ஷனோ நந்தனார் படம் திரைப்படம் கொண்டு வந்து திரையிட்டாங்க. எனக்கு அந்த நந்தனார் படத்தை திரைப்படம் பார்த்து ஆஹா கனிந்து உருகி, ஆனா அதுக்கப்புறம் பெரிய புராணத்தை முழுசா ஒரிஜினல் பெரிய புராணத்தை படிச்சப்பறம் தான் தெரியுது அந்த நந்தனார் திரைக்கதையில வர்றது எதுவும் பல விஷயங்கள் பொய் அப்படின்னு. நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும், நந்தனார் திரைப்படத்திலே காட்டப்படுகின்ற அந்த பிராமண எஜமானர் உண்மையா ஒரிஜினல் மூல பெரிய புராணத்தில் இல்லை. வில்லனே அங்கு இல்லை. எத்தனை பேருக்கு இது ஷாக்கா இருக்குன்னு தெரியாது. தயவு செஞ்சு கொஞ்சம் பெரிய புராணத்தை போய் புரட்டி பாருங்க, நந்தனார் கதை புரியும். இந்த திரைப்படத்தை மட்டும் பார்த்துட்டு இந்த ஜாதி சமூக நீதி இந்த உருட்டெல்லாம் உருட்டிட்டு இருக்காதீங்க, அந்த கம்பெல்லாம் சுத்திட்டு இருக்காதீங்க. ஒரிஜினலா சேக்கிழார் என்ன டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருக்காரோ அந்த ஒரிஜினல் ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட்டை புரட்டி பாருங்க. ஏனியோ நான் அந்த படத்தை பார்த்துட்டு எனக்கு அப்படியே ஆஹா நந்தனார் என்ன பாடுபட்டு சிதம்பரம் போனாரு, நானும் சிதம்பரம் போக வேண்டும். நான் எப்படி ஃபங்க்ஷன் ஆனேன்னு அப்படியே சொல்றேன் கேட்டுக்கோங்க. அந்த இன்ஹெரிட்டட் பிலீஃப்னா என்னன்னா, நந்தனார் சிதம்பரம் போறதுக்கு அவ்வளவு பிரச்சனை வந்தது, அப்ப நானும் சிதம்பரம் போகணும்னு நினைச்சா அவ்வளவு பிரச்சனைகள் வரப்போகுது. நான் அதையெல்லாம் எதிர்கொண்டு நந்தனார் மாதிரி கடும் தவம் செய்து எல்லாத்தையும் எதிர்த்து போராடி சிதம்பரம் போய் நடராஜரை தரிசனம் பண்ணிட போறேன் முடிவு பண்ணிட்டேன். அந்த உணர்ச்சி கொந்தளிப்பு வேகம். திருவண்ணாமலையில நடராஜர் சந்நிதி, அருமையான ஒரு நடராஜர் சந்நிதி இருக்கு. 2ஆம் பிரகாரத்திலே பெருமான் தாயார் சிவகாம சுந்தரியோடு எழுந்தருளி இருக்காரு. முன்னாடி 4 பேர் இருப்பாங்க. அங்க போய் உட்கார்ந்துட்டு அந்த நந்தனார் மாதிரி ஏக்கமும் பக்தியும் எனக்கு வர வேண்டும், அது வந்தாதான் சிதம்பரம் போய் தில்லை சென்று தரிசிப்பதற்கு என்னென்ன தடை வருதோ அதெல்லாம் நான் எதிர்கொள்ள முடியும்னு அங்க போய் நானே என்ன உட்காந்து பூஸ்ட் பண்ணிக்கிறேன், எனர்ஜி ஏத்திக்கிறேன். அந்த நடராஜ சந்நிதியில உட்காந்து அப்படியே அங்க குனித்த பூர்வமும் கொபை செவ்வாய் குமின் சிரிப்பும் பணித்த சடையும் பவளம் போல் மேனியர் பால் வெந்நீர் வினித்த உடைய எடுத்தவர் பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே. இன்னும் தேவாரம் திருவாசகம் சிதம்பரம் பத்தி என்னென்ன பாடல்கள் இருக்கோ அதெல்லாம் பாடி பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவாத நாளேன்னு பாடி உட்கார்ந்து சிந்தனை பண்ணி, பெருமானே இந்த மாதிரி எல்லாம் என்ன தடை வந்தாலும் நந்தனார் மாதிரி அதெல்லாம் உடைச்சிட்டு வந்து உங்களை நான் தரிசனம் பண்ணணும் சிதம்பரம் வந்து அப்படின்லாம் கேட்டுக்கிட்டே பேசிட்டே மனசுல சிந்தனை பண்ணிட்டே அப்படியே ஓவர் எமோஷனை பில்டப் பண்ணிட்டே உட்கார்ந்துட்டு இருந்து கொஞ்ச நேரத்தில் தூங்கிவிட்டேன். தூங்கினது மட்டும் இல்லாம அந்த செவத்துல சாஞ்சிட்டு, கோயில் செவத்துல சாஞ்சிட்டு தூங்கிட்டது மட்டும் இல்லாம தூங்கின உடனே ஆட்டோமேட்டிக்கா காலை நீட்டிட்டு தூங்கிட்டேன். அந்த பக்கமா எங்க ஸ்கூல் டீச்சர் கோயிலுக்கு வந்திருக்காரு. அவர் கால் மேலே ஒரு தடவை மெரிச்சு, ஏய் சாமி பார்த்து கால் நீட்டிட்டு தூங்குற, கால் மடக்கடா. அந்த காலகட்டத்தில் திருவண்ணாமலை கோயில் ரொம்ப ஃப்ரீயா இருக்கும். நிறைய இந்த மாதிரி எல்லா காலங்களிலும் மக்கள் இவ்வளவு பேர் இருக்க மாட்டாங்க. நாங்கள் சின்ன அந்த ஊர் குடிகள் பழங்குடிகள் மட்டும் அண்ணாமலையாரை அனுபவித்துக் கொண்டிருந்த காலம் 1980களை பத்தி பேசுறேன், ஏர்லி 80s. ஸோ அதுல அந்த ஊர்ல இன்னொரு இது என்னன்னா, ஸ்கூல் டீச்சரை கோயில்ல பாப்பீங்க, எங்க போனாலும் சரி உங்க ஸ்கூல் டீச்சர்ல பாப்பீங்க. ஏன்னா சின்ன ஊரு, அவங்க எங்க பார்த்தாலும் சுத்திட்டு இருப்பாங்க. அவர் கால் மேலே மறிச்சு தூங்குறது மட்டும் சாமியை பார்த்து கால் நீட்டிட்டு தூங்குற, காலம் மடக்கடா அப்படின்னு அப்பதான் முடிச்சுட்டு காலை மடக்கிட்டு ஐயோ தூங்கிட்டோமோ அப்படின்னு ஏனிகோ எல்லாத்தையும் சரி திரும்பவும் இந்த வெறி ஏத்திக்கிட்டு முதல்ல என்ன தடை, சிதம்பரம் போறதுக்கு ஸ்கூல்ல பர்மிஷன் வாங்கணும், லீவு கேட்கணும். ஐயோ ஸ்கூல்ல போய் நம்ம லீவு கேட்டா டீச்சர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாரு, கை நீட்டி பெருமாளை அடிப்பாரு. அந்த நந்தனார் படத்துல வருது இல்லையா, ஆண்டேன்னு அந்த நந்தனார் வந்து இந்த பிராமண எஜமானர் அடிக்கிறத வாங்குறாரு இல்லையா, அதே மாதிரி நாமளும் நந்தனார் மாதிரியே சிவபெருமான நினைச்சுக்கிட்டு நடராஜரை நினைச்சுக்கிட்டு ஆண்டேன்னு சொல்லி அந்த அடியை வாங்கிட்டு போயே தீருவேன்னு டீச்சர்ட்ட அடம் பிடிச்சிட்டு டீச்சர்ட்ட என்னெல்லாம் டயலாக் பேசணும்னு வேற ஃபுல் டயலாக் ரெடி பண்ணிட்டேன். அந்த நேரத்துல இந்த கொஞ்சம் இந்த வேதாந்தம் சைவ சித்தாந்தம்லாம் எனக்கு வகுப்படுத்திட்டு இருந்தாங்க. என்னுடைய சிக்ஷா குரு ஆச்சாரியர் பாண்டுரங்கனார் அவர்கள் வகுப்படுப்பார், தொடர்ந்து வகுப்படுப்பார். அந்த வகுப்பெல்லாம் கேட்டுட்டு இருந்தனால அதெல்லாம் மனசுல தயார் பண்ணி வச்சுட்டு ஏன் சிதம்பரம் போக வேண்டும், ஏன் தரிசனம் செய்ய வேண்டும், தில்லை தரிசனத்தின் முக்கியத்துவம் என்ன, இது எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டேன். அந்த டீச்சர் நான் யார்கிட்ட போய் பர்மிஷன் கேட்கணும், அந்த டீச்சரும் சைவ வேளாளர். ஸோ அதனால
என்னென்ன ஆர்குமெண்ட் நான் பேசணுமோ, அவருக்கும் என்னுடைய பாட்டனார் மேல ரொம்ப மரியாதை உண்டு. என் பாட்டனார் வந்து இந்த குலபதி, குலத்துக்கு ஒரு பெரியவர், முன்னவர், ஒரு நன்மதிப்பை பெற்றவர். அதனால என்னென்ன ஆர்குமெண்ட்லாம் அந்த டீச்சர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு ஃபுல் ஆர்குமெண்ட் ரெடி பண்ணிட்டு மெதுவா கிளாஸுக்கு போறேன். கிளாஸுக்கு லேட்டு. கிளாஸ் ஆரம்பிச்சிருச்சு. டீச்சர் குனிஞ்சுக்கிட்டு அட்டண்டன்ஸ் எடுத்துட்டு இருக்காரு. நான் வெளியில நின்றுட்டே இருக்கேன். அவரு அட்டண்டன்ஸ் எடுத்து முடிச்சு நிமிந்து பாக்குறாரு. மே கமிங் சார், உள்ள வரலாமா சார், வா அப்படின்னு ரொம்ப நெத்தியை சுருக்கி வியப்போட பார்த்து உள்ள வா அப்படின்னாரு. என்ன வேணும் என்ன அப்படின்னு கேட்டாரு. நான் உடனே நான் தான் ஃபுல் ஆர்குமெண்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கேன்ல. சார், நான் சிதம்பரம் போகணும் சார். நந்தனார் படம் பார்த்தேன் சார். அதுல இருக்கிற மாதிரியே நந்தனார் என்ன பாடுபட்டாலும் சிதம்பரம் போய் தரிசனம் பண்ணாரே சார். படாத பாடுபட்டிருக்காரு, கஷ்டப்பட்டிருக்காரு. அதே மாதிரி எப்பாடுபட்டாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் நான் சிதம்பரம் போய் நடராஜர் தரிசனம் பண்ணணும் சார். அந்த நந்தனாரை அடிச்ச மாதிரி நீங்க என்ன வேணா அடிங்க சார், நான் வாங்கிக்க தயாரா இருக்கேன். ஆனா சிதம்பரம் போறதுக்கு பர்மிஷன் கொடுங்க சார். கையை நீட்டிட்டு வேற ரெடியா, மனசுக்குள்ள அந்த மைண்ட் வாய்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஆண்டேன்னு சொல்றதுக்கெல்லாம் அந்த டீச்சர் கோல் எடுத்து, எல்லா அந்த காலத்துல ஸ்கூல்ல எல்லாம் கோல் இருக்கும், கோல் எடுத்து கையில மண்டமிலே ஒண்ணு போட்டு, தருதரம் பிடிச்ச நாய, உன்னுடைய கிளாஸ் டீச்சர் இப்ப வேற, நான் போன வருஷம் உன் டீச்சர்ரா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஸ்கூல் ஆரம்பிச்சு 3 மாசமா ஸ்கூலுக்கே போல. அதனால என் கிளாஸ் எதுன்னு எனக்கு தெரியாது. போன வருஷம் யாரு டீச்சரோ அந்த கிளாஸ்ல போய் நின்றுட்டு இருக்கேன். போன வருஷமே உன்னை என் கிளாஸ்ல இருந்து டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்கடா, ப்ரமோஷன் ஆகி நீ வேற செக்ஷன்டா, நான் உன் டீச்சர் இல்லடா அப்படின்னு மண்டை மேலேயே போட்டாரு. எனக்கு ஐயோ சே. ஏன்னா நான் ரொம்ப ஹீரோயிக்கா ஆர்குமெண்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு போனேன். இப்படி மொத்தமும் ஃபெயில் ஆயிருச்சு, புஷ்ன்னு போயிருச்சு. என்னடா இது, கிளாஸ் மொத்தமும் ஓன்னு சிரிக்கிறானுங்க. ஏன்னா நான் வந்து அங்க ஒரு பெரிய ஹீரோயிசத்தை டெமான்ஸ்ட்ரேட் பண்றதுக்காக ரெடி பண்ணிட்டு போறேன். நான் படிச்ச சைவ சித்தாந்த வேதாந்தம், நான் மரபு பாடம் கேட்டேன். சித்தாந்த சாஸ்திரம் வந்து திருவாவூர் ஆதீனத்தோட 14 நூல்கள், வேதாந்த சாஸ்திரம் வந்து கோயிலூர் மடத்தோட 16 நூல்கள். இதுதான் தமிழ்ல மரபு பாடம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சம்ஸ்கிருதத்துல தனியா பிரஸ்தானத்தையும் ஸ்ரீகண்ட பாஷ்யம் படிச்சுட்டு இருந்தோம். மரபு பாடம் கேட்டேன். ஸோ நான் கேட்ட சித்தாந்த வேதாந்த பாடங்கள்ல இருந்தெல்லாம் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டு தயாரா போனா பாத்தியார் மண்டை மேலேயே போட்டு தருதரம் முடிச்ச நாய, நான் போன வருஷம் உன் டீச்சர்ரா, இந்த வருஷம் உன் கிளாஸே வேறடா போடா. மொத்த கிளாஸும் சிரிச்சிருச்சு. அசிங்கமா போச்சு. அப்பதான் எனக்கே ஞாபகம் வருது, 3 மாசமா ஸ்கூலுக்கே வரல. நான் படிச்சேன், பாஸ் ஆன, சர்டிபிகேட் வாங்கினேன்னு சொல்லிக்கலாமே தவிர ஸ்கூலுக்கு போனேன்னு சொல்லிக்க முடியாது. அதான் உண்மை. ஒரு வழியா இது மொத்தமும் ஃபெயில் ஆயிடுச்சு. மொத்த பிளான் ஃபெயில் ஆயிட்டதுனால திரும்ப வந்துட்டு என்னடா இது, எந்த பிரச்சனையுமே இல்லையா, சிதம்பரம் போக வேண்டும் என்கின்ற அந்த நோக்கத்தை விட பிரச்சனைகள் வந்து அதை ருசித்து ரசித்து அதற்கு தீர்வு காண்பது, இந்த நவரச உணர்ச்சி கொந்தளிப்புகளின் அதன் மீது இருக்கின்ற ரசனை அதிகமா இருந்திருக்கு. இந்த நிகழ்ச்சியை இப்ப பார்க்கும்பொழுதுதான் எனக்கே புரியுதுங்க, ஆஹா எதன் மீது நமக்கு ரசனை அதிகமாக இருக்கிறது அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன பண்ண, அப்பவும் உடல கட்டாயம் பிரச்சனை வரும், வராம எப்படி போகும், ஏதாவது ஒண்ணு இருக்கும். நான் பாரு அதை எப்படி தீக்கிரம் பாரு, நந்தனார் மாதிரி நின்று தீக்கிரம் பாரு. அட நந்தனாருக்கு நிஜமாவே பிரச்சனை வந்தது தீத்தாருங்க. இங்க இன்ஹெரிட்டட் பிலீஃப் எனக்கு வந்தே தீரும் அப்படின்னு கடைசியில போய் தாத்தா கிட்ட போய் நின்ன. என்னுடைய பாட்டனார் தான் பிராக்டிக்கலா என்ன வளர்த்தவர். தந்தை எல்லாரையும் விட, தந்தை தாய் எல்லாரையும் விட தாயாருடைய தகப்பன் பாட்டனார் அவர் தான் என்ன வளர்த்தவர். அவர்கிட்ட போய் நின்ன, தாத்தா சிதம்பரம் போகணும். நான் அது ரெடியா இருந்தேன். வேற அவர் ஏதாவது சொல்லுவாரு, நாம அதை ஆர்கியூ பண்ணணும், அதெல்லாம் ரெடியா இருந்தேன். அவர் ஒரே வார்த்தையில அவருடைய கூடையே அவருடைய பிசினஸ் பார்ட்னர், அவங்களும் ஃபேமிலியே தான். அதான் இந்த சைவவேளாளர் குடும்பங்கள்ல இருக்கிற ஒண்ணு, பக்கத்து வீட்டுக்காரரே நண்பரா இருப்பாரு, ஃபேமிலி பிசினஸ் பார்ட்னரா இருப்பாரு, ஃபேமிலியோட மல்டிபிள் விதங்கள்ல ரிலேட்டிவா இருப்பாரு, நாம ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணா அதோட கஸ்டமரா இருப்பாரு. இந்த மாதிரி எல்லாமே அந்த 4-5 தெருக்களுக்குள்ள முடிஞ்சிரும் மொத்த வாழ்க்கையும். அந்த மாதிரி டைட் நிட் ஃபேமிலி. அவரை பார்த்தேன், சங்கர, நமக்கு சிதம்பரத்துல மடம் இருக்கு பாரு, சிதம்பரத்துக்கு சைவவேளாளர்களுக்கு மடம் இருந்தது. அது மட்டும் இல்லாம நம்ம ரிலேட்டிவ்ஸும் உறவினர்களும் அங்க இருந்திருக்காங்க. அந்த மாமாக்கு ஃபோன் பண்ணி பையனை வந்து கூட்டு வந்துட சொல்லுப்பா, பாதுகாப்பு சேஃபா போயிட்டு வரட்டும்பா, மடத்தையும் தங்க வச்சு கோயிலையும் தரிசனம் பண்ண வச்சு மடத்தையும் பார்த்துட்டு கூட்டு வந்து விட சொல்லுப்பா.
ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாரு. அந்த காலத்துல ட்ரங்க் கால் புக் பண்ணி பேசணும், எஸ்டிடி கிடையாது. ட்ரங்க் புக் பண்ணி பேசி அரேஞ்ச் பண்ணிடுப்பா அப்படின்னு முடிச்சிட்டாரு. எனக்கு புஷ்னு போயிருச்சு. ஏன்னா நான் சிதம்பரத்தை விடவும் நந்தனார் எதிர்கொண்ட பிரச்சனைகளைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். என் முகத்துல அப்படியே புஷ்னு போயிட்டு ஏமாந்துட்டேன். தாத்தா குனிஞ்சு கணக்கு எழுதிட்டு இருந்தது நிமிந்து பார்த்துட்டு என் முகத்துல ஏமாந்து போன இருக்க அந்த ஃபேஸை பார்த்துட்டு, ஏண்டா கண்ணா என்ன நீ போகணும்னு கேட்ட போயிட்டு வான்னு சொன்ன, வேற என்ன பிரச்சனை? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இல்ல தாத்தா, நீ வேணான்னு சொல்லுவ, ஏதாவது அதுக்கெல்லாம் என்னென்ன காரணம்லாம் சொல்லலாம், என்னென்னலாம் சொல்லி உன்னை நான் பணிய வைக்கணும், உன்னை நான் உங்ககிட்ட இருந்து அனுமதி வாங்கணும் ரொம்ப தயார் பண்ணிட்டு வந்தேன். நீ இப்படி ஒரே வார்த்தையில சொல்லிட்டியே. அவர் ரொம்ப கேஷுவலா, பைத்தியம், நீ நேற்று நந்தனார் படம் பார்த்தேன்னு தெரியும், இன்னைக்கு கேட்பேன்னு தெரியும், நான் ரெடியா தான் இருந்தேன், போ இப்ப நீ சொல்றதெல்லாம் கேட்கறது எனக்கு டைம் இல்ல, கிளம்பு. ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாரு. அதுக்கு பிறகு சிதம்பரம் அழைத்து சென்றார்கள். சிதம்பரம் கூட்டு போனாங்க. போய் பெருமான தரிசனம் பண்ண, இந்த மடத்துக்கும் போயிருந்து அங்கேயும் இருந்துட்டு தங்கிட்டு எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு திரும்ப வந்தேன்னு வச்சுக்கோங்க. இந்த மொத்த கதையிலிருந்தும் நான் புரிந்து கொண்டது, உங்களுக்கு சொல்ல விரும்புவது என்னன்னா, பெரும்பாலான நேரங்களில், பெரும்பாலான அப்படின்னா 99.99999% ஆஃப் த நேரங்களில் நாம் வெற்றியை விடவும், சக்சஸை விடவும், ரிசல்ட்டை விடவும் இந்த நவரச உணர்ச்சி கொந்தளிப்புகளுக்கு அடிமையாய் போய் இருப்பதனால் பல நேரத்தில் இல்லாத பிரச்சனைகளை பேயை போல மனதுக்குள்ளே உருவாக்கி பார்த்து அதை தீர்க்க வேண்டும் என்கின்ற போராட்டங்களை உருவாக்கி கண் காணாத கற்பனை சிறையில் காலத்தையும் சக்தியையும் பணத்தையும் உணர்வையும் உணர்ச்சிகளையும் வீணடித்துக் கொண்டிருக்கின்றோம். இதுதான் உண்மை. இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள். Nityanandam, thank you for watching, and if you found the video enlightening, please give it a like, share it with your loved ones, and subscribe to stay connected with us. Don't forget to click the bell icon to receive the notifications.